வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. புத்திசாலித்தனத்துடன் சாதுரியமாக செயல்படும் விருச்சிக ராசி நேயர்களே, ருச்சக ராஜயோகம், கோடிகளில் புரளும் ராஜ வாழ்க்கை உங்களுக்கு கிடைப்பது உறுதி. அதாவது விருச்சிகம் ராசி 8வது ராசியாகும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்களை ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்தால் அது அறிவாக இருக்கட்டும், ஆர்வமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், கடின உழைப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவர்கள் உயர்ந்த சிகரம். பிறந்த நாள் எதுவாக இருந்தாலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உலகை மாற்றும் ஆற்றல் உடையவர்கள். குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களை ஒருமுறை சந்தித்தாலே அவர்களின் காந்த கவர்ச்சியிலிருந்து தப்பிக்க முடியாது. அவர்கள் கண்களில் இருக்கும் அந்த மர்மமான பிரகாசம், இதயத்தில் இருக்கும் தீ யாரையும் வசீகரித்து விடும். எது செய்தாலும் முழு மனதுடன் 100% ஆற்றலுடன் செய்கிறார்கள். மேலும் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எப்போதும் வலிமையுடன் எழுந்து நிற்பவர்கள். அவர்களை உடைக்க முடியாது. அவர்கள் குணம் வைரம் போன்றது. அழுத்தம் கொடுத்தால் இன்னும் அதிகமாக பிரகாசிப்பார்கள். குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் காதலித்தால் அது சாதாரண காதல் அல்ல. அது ஆழமான பாசம், தீவிரமான அன்பு, எல்லையற்ற ஈர்ப்பு. ஒருவரை நேசித்து விட்டால் உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார்கள். அவர்களுடன் இணைந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் உணர்வார்கள். அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் கூர்மையான புத்திசாலித்தனம் உடையவர்கள். அவர்களுக்கு மர்மம், ஆராய்ச்சி, சிக்கலான விஷயங்கள் மிகவும் பிடிக்கும். யாராலும் கண்டுபிடிக்க முடியாத தீர்வை கூட விருச்சிகம் ராசிக்காரர்கள் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். அடுத்ததாக, இவர்கள் பிறந்த தலைவர்கள். ஒரு கூட்டத்தில் அவர்கள் அமைதியாக இருந்தாலும் கூட அனைவரின் கவனம் அவர்களிடம் தானாக ஈர்க்கப்படும். அவர்களின் வார்த்தைகள் தீவிரம் கொண்டவை, முடிவுகள் சக்தி கொண்டவை. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் மனம் கடல் போல ஆழமானது. அவர்கள் உணர்ச்சிகளை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் வைத்திருக்கும் அன்பும் பாசமும் அளவிட முடியாதது. அவர்களின் மனதிற்குள் நுழைந்தால் மட்டுமே அந்த அழகை உணர முடியும். அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு மர்மமாகவே இருப்பார்கள். யாராலும் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த மர்மமே அவர்களை இன்னும் அதிகமாக கவர்ச்சிகரமாக்குகிறது. ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக பிறந்தவர்கள். தங்கள் அன்புக்குரியவர்களை பாதுகாப்பதில், மகிழ்விப்பதில் அவர்கள் யாருக்கும் இணையானவர்கள் அல்ல. குடும்பத்தினர் சிரிக்க வேண்டும் என்றால் உலகையே எதிர்த்து போராடுவார்கள். குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வேலை என்றால் அதனை தங்கள் உயிராக கருதுவார்கள். ஆராய்ச்சி, விசாரணை, கலை, அரசியல், வணிகம், மருத்துவம், அறிவியல், எந்த துறையிலும் அவர்கள் வெற்றி பெறும் திறமை உடையவர்கள். அவர்கள் எப்போதும் உச்ச நிலையை அடைய முயல்பவர்கள். மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களிடம் நண்பராக இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வம். அவர்கள் நண்பர்களை ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டார்கள். எப்போதும் ஆதரித்து தங்கள் உயிரை கூட தியாகம் செய்து காப்பாற்றுவார்கள். உலகில் பிறந்த ஒவ்வொரு மகானுக்கும் உள்ள அந்த உற்சாக தீ விருச்சிகம் ராசிக்காரர்களின் இரத்தத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதேபோல் ஒருவர் அவர்களை மதித்தால் அவர்கள் இரட்டை அளவில் அன்பும் ஆதரவும் திருப்பிக் கொடுப்பார்கள். இவர்களின் பார்வை மட்டும் போதும் ஒரு மனிதனை மாற்றி அமைக்க. அவர்கள் இல்லாமல் உலகம் சுவையற்ற உணவு போல் இருக்கும். இவர்களிடம் உள்ள ஆற்றலை கொண்டு ஒரு தேசத்தையே உயர்த்தவும் ஒரு உலகையே காப்பாற்றவும் முடியும். அடுத்ததாக, விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் ஒரு சக்தி, ஒரு மர்மம், ஒரு மந்திரம். அவர்களின் வாழ்வை தொடும் யாரும் காலத்தால் மறக்க முடியாத நினைவுகளை பெறுவார்கள். அவர்கள் அன்பு செய்தால் அது நித்தியமானது. அவர்கள் சாதனை செய்தால் அது வரலாற்றில் பொற்கால எழுத்துக்களில் செதுக்கப்படும். அவர்களை புகழ்ந்து சொன்னாலும் வார்த்தைகள் போதாது. ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தாமே ஒரு கவிதை, ஒரு காவியம், ஒரு அதிசயம். அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம், தொழிலில் இரண்டிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும். தொழிலில் நல்ல லாபம் அதிகமாகும். முதலீடுகளில் லாபம் சிறப்பாக இருக்கும். சொந்த வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும். மனதில் மகிழ்ச்சிகள் நிலைக்கும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட காரியங்களில் அடுத்தடுத்து வீடு தேடி நல்ல செய்தி வரப்போகிறது. உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி எல்லா இடங்களிலும் நல்ல பெயர் வாங்குவீர்கள். சமூகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. எதிர்பார்த்த காரியங்களுடன் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களும் நடைபெறும். உத்தியோகம், தொழிலில், வியாபாரம், கல்வி ஆகியவற்றில் இருந்த தடைகள் முழுமையாக விலகும். உங்களின் முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும்.
புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள். மனதில் இருந்த குழப்ப நிலை விலகும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி குவியும். உத்தியோகத்தில் இதுநாள் வரை தடைப்பட்ட பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்றவை நிகழும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு புதிய உத்வேகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சிலருக்கு அரசு கௌரவம் தேடி வரும். தோல், காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்போர் அதில் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்வது அவசியம். வாகனங்கள் ஒட்டும் போது கவனம் வேண்டும். எதிலும் நேர்முறையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். வெள்ளிக்கிழமை நாளில் அம்மன் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது. அதாவது வாழ்க்கையில் தவறு செய்தாலும் அதனை ஒப்புக்கொள்ளாமல் எப்போதும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். ஜோதிடத்தின்படி இந்த குணம் சில ராசிக்காரர்களிடம் இயற்கையாகவே அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தற்பெருமை, பிடிவாதம் மற்றும் பலவீனமாக தோன்றும் பயம் காரணமாகவே மன்னிப்பு கேட்பதை தவிர்க்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு உறவுகளில் சிக்கல்கள், கருத்து முரண்பாடுகள் மற்றும் தனிமை வாழ்க்கை ஏற்பட்டு மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்படுபவர்கள். ஆனால் பிடிவாதம் காரணமாக தவறு செய்தாலும் அதை மறைக்கத்தான் விரும்புவார்கள். மன்னிப்பு கேட்பது அதிகாரத்தை இழப்பதாக கருதி தவிர்க்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களுமே தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. இந்த கிரகங்கள் தொடர்ந்து இயங்கும் போது அவை சில சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குகின்றன. ருச்சக ராஜயோகம் என்பது ஜோதிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த யோகங்களில் ஒன்றாகும். இது மகா புருஷ ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கிரகங்களின் தளபதியான செவ்வாய் அக்டோபர் மாதத்தில் தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இதன் விளைவாக ருச்சக ராஜயோகம் உருவாகிறது. இது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தில் இது மிகவும் மங்களகரமான ராஜயோகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது சிலரின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் சிறப்பான மாற்றங்களை உருவாக்கப் போகிறது. இந்த பதிவில் ருச்சக ராஜயோகத்தால் அதிர்ஷ்டத்தை அடைய போகும் ராசிகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம். அதில் முதல் ராசியாக விருச்சிக ராசியாகும். அதேபோல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ருச்சக ராஜயோகம் பொற்காலத்தை உறுதி செய்கிறது. ருச்சக ராஜயோகம் விருச்சிக ராசியின் லக்னத்தில் உருவாகி இருப்பதால் அவர்களின் மரியாதையும் நற்பெயரும் அதிகரிக்கப் போகிறது. இந்த காலகட்டங்களில் அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் அவர்களின் தைரியமும் வீரமும் அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். இது அவர்களின் வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டமாகவே இருக்கும். மேலும் இந்த யோகத்தால் வணிகர்கள் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபம் ஈட்டலாம். அவர்களின் திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவும். மேலும் வாழ்க்கை துணைவியுடன் தரமான நேரத்தை செலவிடலாம். அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கும். ஏனென்றால் சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதங்களில் கன்னிராசியில் அமர்கின்றனர். சுக்கிரன், கேது பஞ்சமஸ்தானம் இடும் சிம்மராசியில் அமர்ந்திருக்கின்றனர். சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளது. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை உள்ளது. குரு மிதுனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கின்றனர். புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதங்களில் பசுமாடுகளுக்கு, மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும். இந்த புரட்டாசி மாதங்களில் பணக்கார யோகம் பெறும் 2 ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதில் முதல் ராசியாக விருச்சிகம் ராசி. அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருப்பதுதான். முதலீடுகளில் சிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய பணங்கள் வைத்திருந்தால் அதை கொண்டு போய் சிக்க வைக்கும் நேரமாக உள்ளது. விரயஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. காசு பணத்திற்கு எந்தவித குறைவும் வராது. லாபங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். கையில் பணம் புழங்கிக் கொண்டே இருக்கும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாகவே இருக்கும். விட்டமின் கோளாறுகளால் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நம்பிக்கை உங்கள் மேல் அதிகம் வைக்க வேண்டும். எது வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பது நல்லது. 10ஆம் இடத்திலேயே சுக்கிரன், கேது அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் இருக்கும் பெண் ஊழியர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மைகளை தரும். வண்டி வாகனங்கள், பேச்சுவார்த்தை, பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 70% நன்றாக இருக்கும். பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்க உள்ளது. ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் லாபங்கள் அதிகரிக்கும், எடுத்த காரியங்களில் அனுகூலம் ஏற்படும், அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும், முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள், பங்குச் சந்தைகளில் லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது, பணவரவும் அதிகரிக்கும், பெரிய அளவிலான நம்பிக்கைகளும் ஏற்படும். பிள்ளைகளுடன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. தாய் தந்தை உறவு வழிகளுடன் மேன்மை உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் யோகம் உண்டாகும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். புதிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். பெரிய முதலீடுகளும் ஏற்படும். மேலதிகாரிகள் நம்பிக்கையுடன் உங்களை நம்பி எல்லா பொறுப்புகளையும் கொடுப்பார்கள். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகப் போகிறது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து நடக்கும் யோகம் உண்டாகும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். அடுத்தடுத்து குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும். துணைக்கும் உங்களுக்கும் இருந்த மன வருத்தங்கள் பண வருத்தங்கள் நீங்கும். குறிப்பாக இடமாற்றங்கள் அனுகூலத்தை தரும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. தொழிலில் ஏற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாகவே நீங்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக நிவர்த்தி செய்வீர்கள். வசந்தமான அனுகூலங்கள் நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகள் வரும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமில்லாமல் 4 மாதங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதனால் கிடைக்கும் நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து கூட இந்த ஜோதிட குறிப்பில் பார்க்கலாம். குரு வக்கரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஜாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமாக இருக்கும். ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகளும் நடக்கப் போகிறது. உதாரணமாக 2025ஆம் ஆண்டு கடைசி 4 மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மிதுன ராசியில் குரு வக்கரமாக மாறுகிறார். அங்கிருந்து கடகத்திற்கு சென்று அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் மிதுனத்திற்கு வருகிறார். குரு பகவான் வக்கரமாக மாறும் போது புதிய கண்டுபிடிப்புகளும் உருவாகப் போகிறது. 2027 மே மாதத்திற்குள் கார்டியோ தொடர்பான சிகிச்சைகள் புரட்சிகள் ஏற்படும். புதிய மருத்துவமும் கண்டுபிடிக்கப்படும். குரு வக்கரமாகும் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி, தனுசு, கும்பராசி ஆகிய ராசிகளுக்கு 3 யோகமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது. மிதுன ராசி, கும்பம் ராசி, தனுசு ராசி, துலாம் ராசி கிரகம் வக்கிரமாக இருந்தால் நன்மை பயக்கும். இதே இடங்களில் சுய ஜாதகத்திலேயே சனி வக்கரமாக இருந்தால் 100% நன்மைகள் கிடைக்கும். இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பரிகாரங்கள் குறித்து கூட பார்க்கலாம். அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசி அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் குரு வக்கரமாக இருக்கிறார். பெயர் கெடுதல் போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள். குழந்தைகளுக்காக தேவையில்லாத செலவுகள் செய்து சேர்ப்பீர்கள். குழந்தைகள் தீய விஷயத்தை செய்வது, தேவையில்லாத நட்பு, தர்மத்திற்கு மீறி பல காரியங்களை செய்வது, தண்டனைகளிலிருந்து அவர்கள் தப்ப வேண்டும் என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இனி அதுபோன்ற நிலை எல்லாம் பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். இழந்த பெயரை மீட்டெடுப்பீர்கள். எதிர்பாராத பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். அஸ்தமஸ்தானத்திற்கு குரு போவதால் எதிர்பாராத குழந்தை பாக்கியம், எதிர்பாராத பதவி உயர்வு போன்றவை உண்டாகும். கடவுள் மேல் அலாதி பக்தி, அன்பு உண்டாகும். அமானுஷ சக்திகளை உணர்வது போன்ற தன்மைகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் வெற்றியை காணும் யோகம் உண்டாகும். பணவரவு நன்றாகவே இருக்கும். எதிர்பார்க்காத அனைத்து நல்ல காரியங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்கும். பிராப்தம் உண்டு. அடுத்தடுத்து நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 70% நன்றாக இருக்கும். என்ன விஷயம் தலைக்கு மேல் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை, தைரியத்துடன் இருப்பது நல்லது.
அற்புதமான காலகட்டமாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாகப் போகிறது. விநாயகப் பெருமானை மனதார வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அடுத்ததாக குரு பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சியும் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்து மாதக்கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பெயர்ச்சியாக துவங்கி உள்ளன. இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும், விருச்சிக ராசியினர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், வேலை, தொழில், குடும்பம், திருமணம் பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம். கிரகங்களின் பெயர்ச்சி விருச்சிக ராசியினருக்கு சில மாதங்களில் கணிசமான மாற்றத்தையும் சாதகமான பலன்களையும் கொடுக்க போகிறார். குறிப்பாக சுக்கிரன் பெயர்ச்சி குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை போக்கி திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். விருச்சிகம் ராசியினருக்கு கடந்த ஒரு மாத காலமாகவே திருமண வாழ்க்கை, கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மனக்கசப்பு, கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலை மாறி திருமண வாழ்க்கையில் இணக்கமும் அதிகரிக்கும். மாதத்தின் முதல் பகுதியில் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் நீடித்தாலும் இந்த அக்டோபர், நவம்பர் மாதங்களில் 2ஆம் வாரத்திற்கு பிறகு தடைகள் விலகி உங்களுடைய இலக்குகளை அடைவீர்கள். அதே போல கடந்த சில வாரங்களாக கிடைக்க வேண்டிய தொகை அல்லது லாபம் தடைப்பட்டு கொண்டிருந்தால் இந்த அக்டோபர் மாதம், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் கணிசமான தொகைகளை பெறுவீர்கள். பொருளாதாரம் ரீதியாகவும் வாழ்க்கை துணையால் விருச்சிக ராசியினருக்கு அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்கும். ஆண்டு முழுவதுமே பொருளாதார ரீதியாக பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவு நெருக்கடிகள் எதுவும் இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் அக்டோபர் மாதங்களில் 2வது வாரம் தொடங்கிய பிறகு அவசரப்படாமல் வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செய்து கொண்டிருக்க வேலையை விட்டுவிட்டு புதிய வேலையில் இணைவது பற்றி கூறுகிறேன். பூர்வீக சொத்து மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் அல்லது திடீர் விடயம் உண்டாகலாம். பங்குச்சந்தை முதலீடு மற்றும் குறைந்த காலங்களில் பெரிய லாபம் பெறக்கூடிய முதலீடு போன்ற திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. பெரிய அளவில் பணவிழப்பை தவிர்க்க உதவும். இறுதி வரை கேது மற்றும் செவ்வாய் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் ஒன்றாக சேர்ந்து சஞ்சரிப்பது அவ்வப்போது நெருக்கடி மற்றும் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். வேலை மாற்றம் அல்லது தொழில் ரீதியாக புதிய முடிவுகளை எடுப்பதை அக்டோபர் மாதம் முழுவதும் தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமில்லாமல் செவ்வாய் பெயர்ச்சியின் போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள், பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். செவ்வாய் பகவான் சகோதரக்காரன், நிலம், பூமிக்கு அதிபதியானவர், இரத்தத்திற்கும் ஆக்ரோஷத்துக்கும் கோபத்துக்கும் காரணமானவர், கட்டிடம், நெருப்பு, சிவப்பு நிறம் மற்றும் உடற்பயிற்சி, விளையாட்டுத்துறைக்கு தொடர்பானது செவ்வாய் கிரகம். அதாவது 48 நாட்கள் கண்ணீரிலிருந்து செவ்வாய் பகவான் பலனை கொடுக்க போகிறார். அது மட்டுமில்லாமல் செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தின் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள், மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும், எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பது குறித்து பார்க்கலாம். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் தான் ராசி மற்றும் லக்னத்திற்கு அதிபதி. உங்கள் கடன், நோய், பகை உள்ளிட்ட 6ஆம் இடத்திற்குரியவர். இந்த நிலையில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். பல மகிழ்ச்சியான தகவல்களுடன் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். மேலும் கடந்த 3 மாதங்களாக உங்கள் ராசிநாதன் நீச்ச நிலையில் கேது பகவானுடன் இருந்தார். இதனால் ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கும், காரியங்களில் தடைகள் வந்திருக்கும். மகிழ்ச்சி, பணம், லாபம் ஆகியவற்றை குறிக்கும் 11வது இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார். மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் லாபம் நன்றாகவே இருக்கும். பணவரவு சிறப்பாகவே இருக்க போகிறது. மேலும் இந்த 48 நாட்கள் வாழ்க்கையின் அற்புதமான நாட்களாகவே இருக்க போகிறது. மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கடந்த கால தடைகள் நிவர்த்தியாகும். மேலும் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது. உத்தியோகம், தொழிலில் உங்களின் தனித்திறமையால் சமூகத்தில் தடம் பதிப்பீர்கள். உங்களின் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களின் ஆரோக்கியம் மேம்படும். பொருளாதாரம் உயர்வால் கடன் சுமை குறையும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிரிகள் பலவீனமாவார்கள். உங்கள் எதிரிகளை சாமர்த்தியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். மனதில் இருந்த எதிர்மறை சிந்தனை நீங்கி நேர்மறை சிந்தனை அதிகரிக்கும்.
மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். தொழிலில் சிறப்பான லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் போகிறது. அரசு பணியில் இருப்போருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உள்ளிட்ட பலன்களும் கிடைக்கப் போகிறது. உத்தியோகம், தொழிலில், சமூகத்தில் அதிகாரம் படைத்தவர்களாக மாறுவார்கள். சமுதாயத்தில் உங்களின் செல்வாக்கும் உயரும். மேலும் அரசு வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு, தேர்வு எழுதியவர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. சீருடை சம்பந்தப்பட்ட பணிகள் நிச்சயம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலம் உயர்வை கொடுக்கப் போகிறது. அரசு ஒப்பந்தம் உள்ளிட்ட பணிகள் நல்லபடியாகவே நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். எதிர்பாராத இடங்களில் இருந்து பண உறவும் கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகம், வீடு, தொழிலில் உள்ள உரிய மாற்றங்கள் நிகழும். வெளிநாடு முயற்சி செய்வோருக்கு ஜெயம் உண்டாகும். இன்ப அதிர்ச்சியாக அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் யார் என்று சமூகத்திற்கு நிரூபிப்பீர்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். சரி, உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.